சென்னை குரோம்பேட்டில் மோகன்ராஜ் சார் அப்படின்னு நம்ம கஸ்டமரோட வீட்டில் 3 கிலோவாட்டு ஹைப்ரிட் சிஸ்டம் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியோடு கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு 5 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அப்படின்னா சோலார்லேயும் நமக்கு சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி சோலாரில் சார்ஜ் ஆகி பேக்கப் கொடுக்குற அதே நேரத்தில் ஈபிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணும். அதான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். நார்மலாக ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ பில்லு வருதோ அந்த பில்லுக்கு தேவையான யூனிட்டை உற்பத்தி பண்ணி ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுரும் வீடுகளுக்கு. அப்போ வீடுகளுக்கு ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பகலில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் தினமும் எக்ஸ்போர்ட் ஆகி இரவு நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. உதாரணமாக நீங்கள் எவ்வளோ யூனிட் ஈபியிலேருந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த யூனிட்டை ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற யூனிட்டோடு கழிச்சிருவாங்க. அதுக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கூடுதலாக எனக்கு யூனிட் இருந்தால் அதை ஏதாவது பணம் கொடுப்பாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இது திட்டம் நெட் மீட்டர் திட்டம்னு பேர். இதே ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படியே ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் எவ்வளோ மின்சாரம் தேவையோ அவ்வளோ மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். கரண்ட்டு கட் ஆச்சுன்னா பேக்கப் எதுவுமே இருக்காது, சோலார் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். ஆனால் இங்கே ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டிருக்கிறதுனால ஒரு 5 யூனிட்டு இந்த பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியோடைய எஃபிஷியன்சி, பேட்டரியோடைய டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜு, ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை சார்ஜ் பண்ணி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறது. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 கிலோவாட் பேட்டரியில் நீங்கள் கழித்து பார்க்கும்போது 4.25 யூனிட் எடுக்கலாம். 3/4 யூனிட் இந்த இழப்பில் போயிடும். ஏன்னா பேட்டரியோட எஃபிஷியன்சி 95%. ஒரு 5000 வாட்ஸ் அந்த பேட்டரிக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா 95% அதை வெளியில் கொடுக்கும். 5% அதோட உள் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கிடும். அதே மாதிரி டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் 80%, 20% உங்களால் எடுக்க முடியாது. அதே மாதிரி ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அது 99% இருக்கும். 1% ஃபுல்லாக சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்கே இழப்பு ஏற்படும். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த பேட்ரி 5 கிலோவாட் பேட்ரி 0.5C அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே 1C பேட்டரிலாம் இருக்குது. 0.5C அப்படின்னா இந்த பேட்டரியோட மொத்த கெப்பாசிட்டியில் பாதியை மட்டும்தான் முதல் 1 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். 2வது பாதியை அடுத்த 1 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது சென்னை போன்ற இடங்களில் அல்லது நகர்ப்பகுதிகளில் அடிக்கடி மின்சார தடை ஏற்படும் போது நம்ம வீட்டில் எப்பயும் போல் தடை இல்லாமல் மின்சாரம் இருக்கும். 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். அதுக்காக 5000 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் பவர் எடுக்க முடியும் அப்படின்னா அப்படி இல்லை. 5 கிலோவாட் இன்வெர்ட்டருங்கிறது இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி 2500 வாட்ஸ் தான் இதில் அதிகபட்சமாக நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இது 0.5C கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்ரி. இப்போ 5000 வாட்ஸ் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி 2 பேட்ரி போட்டுக்கிட்டால் ஒரு பேட்டரியிலேருந்து 2500 வாட்ஸு, இன்னொரு பேட்டரியிலேருந்து 2500 வாட்ஸு, இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி 5000 வாட்ஸு. அதனால் 4900 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் யூபிஎஸ் மாதிரி இது 80% தான் எடுக்க முடியும், அந்த மாதிரி லிமிட் இல்லை. இப்போ இதே மாதிரி 5 கிலோவாட்டு இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், 4 பேட்டரி போட்டிருக்கோம். அப்படின்னா 10,000 வாட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இன்வெர்ட்டரோட சீலிங் அங்கே தடுக்கும். ஸோ பேட்டரியோட அதிகபட்ச சீலிங் என்னமோ அதை ரேட்டிங் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். இன்வெர்ட்டரோட சீலிங் என்னமோ அதோட கெப்பாசிட்டியை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நீங்கள் போடும்போது 5000 வாட்ஸ் போட முடிகிற இடத்துல 10,000 வாட்ஸ் பேனல் கூட நீங்கள் போடலாம். ஏன்னா பேட்டரிக்குன்னு தனியாக 50% ஆப்ஷன் இருக்கும். இப்போ 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்குறீங்க. நம்ம வீட்டுக்கு பில்லு ஒரு 5 கிலோவாட் வந்துக்கிட்டு இருக்கு. பேக்கப்புக்கு தனியாக எனக்கு ஒரு 5 பேட்டரி வேணும் சார், நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஆஃப் கிரிடாக அப்படின்னா அதுக்கு ஒரு 5 கிலோவாட் நீங்கள் பேனல் போடுற அளவுக்கு ஒரு சில இன்வெர்ட்டர்களில் கெப்பாசிட்டி இருக்குது.
நார்மலாகவே ஒரு 20லேருந்து 30% நீங்கள் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து அடிஷ்னல் பேட்டரி நம்ம ஸ்டோர் பண்ணி நமக்கு மின்தடை ஏற்படக்கூடிய நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம். அந்த கெப்பாசிட்டியை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது சர்வசாதாரணமாக பயன்படுத்தலாம். இங்கே இந்த வீட்டுக்கு கணக்கு எடுக்கும்போது முதல்ல நாங்கள் போய் உங்களுடைய இபி நம்பரை வச்சு பவர் ஆடிட் பார்க்குறோம். மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுடைய ஹிஸ்டரி பல 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக நீங்கள் எப்படி பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னு பார்க்குறோம். இனிமேல் நீங்கள் கூடுதலாக எதுவும் பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்களான்னு கேட்குறோம். இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் கார் வாங்கினாலோ எலக்ட்ரிக் பைக் வாங்கினாலோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 5 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு இப்போ இருக்கிற மின் தடைக்கு ஒரு பேட்ரி போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டரியை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பேட்ரி இந்த இன்வெர்ட்டர் எல்லாம் சேர்த்து 3,50,000 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. அப்போ நம்முடைய லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்கு எனக்கு இந்த தொல்லைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் போடுங்க. கரண்ட்டு பில்லே வராது. ஒரு பக்கம் நம்ம வீட்டில் கரண்ட்டு தடையே இருக்காது. எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி மோட்டார் உட்பட மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன், ஏசி இப்படி போடுறீங்க. உங்கள்கிட்ட 5 யூனிட்டு பேக்கப் இருக்குது. அதில் 4.25 யூனிட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மின் சாதனங்களை பயன்படுத்துங்க. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக மின் சாதனங்கள் பயன்படுத்த திட்டமிடுறீங்க அப்படின்னா பின்னொரு தேதியில் கூடுதலாக பேட்டரியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5 கிலோவாட் இன்வெர்ட்டரில் அதிகபட்சமாக 7லேருந்து 8 பேட்டரி வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரிக்கு 5 யூனிட் வச்சுட்டா கூட 8 பேட்டரி சேர்க்குற இடத்துல 40 யூனிட் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். 3 கிலோவாட் பேனல்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மின்சாரம் 15 யூனிட்டு. அப்போது நீங்கள் ஒரு 8 கிலோவாட் பேனல் சேர்க்குறீங்கன்னா 40 யூனிட்டு உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். 40 யூனிட் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். அதனால் பகல் நேர பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை விட்டுட்டு கூடுதலாக நமக்கு சேமிக்க வேண்டியதை நீங்கள் இதில் சேமிச்சுக்கலாம். எப்பயுமே ஒரு 8 கிலோவாட் போடுறீங்கன்னா 40 யூனிட்டு தினமும் உற்பத்தி ஆகும். பகல் நேரத்தில் ஒரு 10லேருந்து 15 யூனிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நீங்கள் பேட்ரி போடலாம். ஆனால் வீடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவ்வளோ பேட்ரி தேவைப்படாது. இதுவே நீங்கள் கமர்ஷியலாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து பில்லு அதிகமாக வருது, கிலோவாட் சார்ஜஸ் வருது, எல்லாவற்றையும் நான் தவிர்க்கணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா தாராளமாக இது மாதிரி கிரிட் டை ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. இபியோட கனெக்ட் பண்ணுறது கிடையாது. 100% ஆஃப் கிரிட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் எப்போ பேட்ரி தீருதோ அப்போ மட்டும் பைபாஸ் மோடில் இபியை கனெக்ட் பண்ணும்.